ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அக்டோபர் 3rd வீக்ல சிபிடி 2 எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாக்டா எந்த டேட்ல எக்ஸாம் நடக்க போகுது, சிட்டி இன்டிமேஷன் எப்ப செக் பண்ணிக்கலாம், கால் லெட்டர் எப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த நோட்டீஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஜென் நம்பர் 5 2024, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் நோட்டீஸ் ஆன் ஷெட்யூல் ஆஃப் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT 2, tentative schedule of second stage computer based test CBT 2 for the above Zen is as under. Zen number 5 2024, various post of non-technical popular categories graduate, அதாவது CBT 2 எக்ஸாம் அதோட டேட் வந்து 13/10/2025, அக்டோபர் 13ஆம் தேதி ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான CBT 2 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இப்போ பாத்தீங்கன்னா செப்டம்பர் 19 இன்னைக்கு கரெக்டா நமக்கு ஒரு 25 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. 23 நாள் 25 நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட் எடுங்க. சோ எக்ஸாமுக்கு போறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் இல்லனா ஒரு 5 ஃபுல் டெஸ்டாவது எடுங்க. கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் ஃபார் வியூயிங் எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் அண்ட் டவுன்லோடிங் ஆஃப் டிராவல் அத்தாரிட்டி ஃபார் SC/ST கேண்டிடேட் will be made live 10 days prior to the exam date on the official website of all RRB. SC/ST ஸ்டூடெண்ட்டுக்கான டிராவல் பாஸ், சிட்டி இன்டிமேஷன் எல்லாமே உங்க எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது 13ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்களா, அப்போ நீங்க வந்து ஒரு 4ஆம் தேதி இல்லனா 3ஆம் தேதி கிட்ட சிட்டி இன்டிமேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். Downloading of e-call letter will start 4 days prior to the exam date mentioned in the exam city and date intimation link. e-call letter எப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 13ஆம் தேதி எக்ஸாம்னா ஒரு 9ஆம் தேதி இல்லனா 10ஆம் தேதி கிட்ட உங்களுக்கான கால் லெட்டர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் authentication of candidate will be done in exam center prior to entry in the exam hall. Candidates are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar card. Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credentials at rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. இது CBT 1 போகும்போதே நீங்க வந்து பண்ணிருப்பீங்க பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கு. Candidates are advised to refer only to the official websites of RRB for latest update for recruitment process. Please do not mislead by unauthenticated sources. எப்பவுமே RRB வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, வேற எந்த சோர்சஸையும் நீங்க நம்ப வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இன்னைக்கு தான் இந்த எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ கரெக்டா இன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டு CBT 2க்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா ஒரு 23 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல என்னென்ன டாபிக் எல்லாம் நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. CBT 2ஓட எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ 120 கொஸ்டின் 120 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். இதுலயும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகே, சோ இன்னொரு 2 டேஸ்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசி CBT 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் எண்ட்ல அடுத்த ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஏன்னா போன வருஷமே சொல்லிட்டாங்க என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ள ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அக்டோபர் எண்டுக்குள்ள நாம அடுத்த என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே கங்க்ராச்சுலேஷன். CBT 2க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகாத ஸ்டூடெண்ட் ஒரி பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கோர் கார்டை செக் பண்ணுங்க. ஓகே, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கிறத பாருங்க. கட் ஆஃப்ல இருந்து எவ்வளவு கம்மியா வாங்கியிருக்கீங்கிறத பாருங்க. அடுத்த எக்ஸாமுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ எப்பவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இது ரெண்டுமே சக்சஸ கொடுக்கும். அது கூட ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், இது 3 இருந்துச்சுன்னா போதும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் CBT 2 ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ ஷார்ட் லிஸ்ட் ஆகாத ஸ்டூடெண்ட் சோ அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட CBT 2 எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நாள் சக்சஸ் இருக்கும். ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ் இருக்குன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாளைக்கு சக்சஸ் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் சக்சஸ் இருக்கும். கண்டிப்பா படிக்க வந்த எல்லாருமே அந்த சக்சஸ வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஜாப்ல போய் இருப்போம். ஓகேவா? சோ அதனால உங்களோட ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, எஃபர்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. சோ எதுவா இருந்தாலும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அடுத்து மூவ் ஆயிட்டே இருங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு CBT 2க்கான டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி CBD2 டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2 டேஸ்ல டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணுங்க கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். 20 டேஸ்ல வந்து வீக் ஏரியாஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ரிப்பீட்டடா நீங்க வந்து டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா குரூப் டி எக்ஸாம் வந்து நவம்பர்ல சொல்லியிருக்காங்க. அந்த டேட்ல ஒரு 80% இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அடுத்த ஹியரிங்கான டேட் சொன்னாங்கன்னா இன்னும் போஸ்ட்போன் ஆச்சுனாலுமே ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கோல்டன் டேஸா நினைச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம எக்ஸாமுக்கு படிங்க. குரூப் டிக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொடுத்திருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல குரூப் டிக்கான பேட்ச் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான பேட்சஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேர்டனா இருக்காது. ஓகேவா? ஸோ படிக்க ஆரம்பிங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 20 டேஸ்ல என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா CBT 1 கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் CBT 2 மட்டும்தான். இது லெவல் 6க்கு பாத்தீங்கன்னா CBAT வந்து இருக்கும். நீங்க CBT 2 கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ CBT 2 கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடணுமோ அந்த 20 இந்த இருக்கக்கூடிய அந்த 20-25 நாளை வேஸ்ட் பண்ணாம எஃபோர்ட் போடுங்க. டெஸ்ட் எடுங்க. எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பாருங்க. நெகட்டிவ் மார்க்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.